ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மினி விழாங்களா ஆட்டு தலைக்கறி தாங்க சமைக்க போகிறோம். தலைக்கறியும் ரத்தமும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை வச்சு ரத்தத்தை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை பொரியல் பண்ணி சிம்பிளாக ரத்தத்தை பொரியல் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க. இப்போ மண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், மல்லி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு திருகின தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சலை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் கறி எலி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். கறி எண்ணெயிலே நல்லா வதக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள், சோம்பு சீரகத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம், நல்லா வேகட்டும். 2 ஸ்பூன் சோம்பு சீரகத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு குழம்புல சேர்த்து நான் இன்னைக்கு 1.5 கிலோ கறி தாங்க சமைக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தாங்க நான் மசாலா சொல்லியிருக்கேன். எங்களுக்கு காரம் கரெக்டா இருந்துச்சுங்க. உங்களுக்கு காரம் அதிகமா தேவை அப்படின்னா மிளகாய் பொடி கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த மசாலாவுமே குழம்புல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ஆட்டோட மூளை இருக்குங்க, அதையுமே குழம்புல சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்க மூளையை பொரியல் பண்ணிடலாம்னு இருந்தாங்க. பிள்ளைங்களாம் வேணாம்னு சொன்னதுனால குழம்புலயே போட்டாங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.